ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே அப்பா இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா அப்பா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே
எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுவாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுவாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இதோ பணி வாழ்வினுடைய ஆழமான நிலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த ஜெபமாலையை ஜெபிக்க இருக்கிறோம். இறையிறக்கத்தினுடைய சிறப்பு ஜெபத்தில் எங்கள் எல்லோரையும் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ இரக்கத்தினுடைய ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிற நேரம் ஆண்டவரே, அந்த 3 மணி அளவிலே நீர் இரக்கத்தை கொடுப்பதற்காக கல்வாரி மலையிலே நீர் சிந்திய அந்த இரத்தத்திலே நாங்களும் இணைந்திருக்கிறோம் தகப்பனே. உடைய இரத்தம் சகல ஜனங்களின் பாவங்களை போக்கக்கூடிய இரத்தம், மீட்பளிக்கக்கூடிய அபிஷேக இரத்தம் இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் ஊற்றப்படக்கூடிய அபிஷேக இரத்தமாய் மாறுவதாக. தெய்வீக அக்கினியானவர் பிள்ளைகளை இந்த ஆசீர்வாத நேரத்தில் தொட்டு நிரப்புவீராக. இயேசுவினுடைய மாட்சிக்கான சாட்சியாக நாங்கள் அனைவரும் மாற எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த ஜெபமாலையை நாங்கள் செபித்து மகிழ்கிறோம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உள்மக்காய் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். இயேசுவே, உமது மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை இணைந்து ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, முது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 10 மணியே இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியில் ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கு வர முடியாத நிலையில் ஆண்டவரை அணிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய இரக்கத்திலே தாங்க வேண்டுமாய் மன்றாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முதல் பகுதியை மக்கள் சொல்வார்கள். இயேசுவின் வேதனை. அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே பொங்கல் விழாவை கொண்டாடுகிற எல்லா தமிழர்களும் ஆசிர்வதிக்கப்படவும்,
சிறப்பாக இயற்கையை கடவுள் இன்னும் நிறைவாக ஆசிர்வதித்து மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சூழல்களை இறைவன் உருவாக்கி தர மன்றாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த 4வது 10 மணியை நாம் செபிக்கிற போது ஆண்டவர் உங்கள் மத்தியில் இப்பொழுது கடந்து வருகிற நேரம். இதோ ஆண்டவர் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கடந்து சென்றார். எளிய மக்களை தொட்டு சுகப்படுத்தினார். நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்தினார். இதோ நீங்கள் ஆண்டவரை இதோ தொட முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை தொடுவார். இதோ அவருடைய தொடுதல் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவரை தொடுகிறேனா என்பதை விட ஆண்டவரை நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் செபிக்கிற நேரம். இதோ இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் உங்களுடைய துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே தொட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நோயாளிகளை இறைவன் தொடுமடியாய் செபிக்கிறோம். மன காயங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இறைவன் தொடுமடியாய் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த 10 மணியில் ஜெபிக்கிற போது அவருடைய இரக்கத்தை உங்கள் மீது வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை
உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரிடத்தில் இந்த 5வது 10 மணியில் அநேகரை ஆண்டவர் அழைத்தது, அவர்கள் பதிலளித்ததை போல வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய பணிக்கு தேவைப்படுகிறார்கள். திருச்சபையை கட்டி எழுப்ப, ஆண்டவருடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப அநேகரை ஆண்டவர் தொடும்படியாக இந்த வேளையில் மன்றாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்திருக்கிற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கிறோம் பிள்ளைகளே. இதோ ஆண்டவர் நம்மை அவருடைய இரக்கத்தினாலே நிறைத்திருக்கிறார். இதோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். சீடர்களும் இயேசுவோடு இருந்து அப்படியே காலம் தள்ளிடலான்னு நினைத்தார்கள். ஆனால் அவர்களை கடவுள் என்ன செய்தார்? ஆவியில் பலப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தார்.
போய் செயல்படுங்க, என் பெயரால் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னார். பிரைஸ் எல்லாம். இதோ இந்த கன்வென்ஷனுடைய வெற்றி என்னவாக இருக்க முடியும் தெரியுங்களா? இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் இந்த வார்த்தைகள் எனக்குத்தான் சொல்லார் ஆண்டவர் என்று எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட களம் இறங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த தியானம் வெற்றியாய் அமையப் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து விடாதே பிள்ளையே. கொராசி நகரே ஐயோ கேடு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. இதோ அந்த நகரத்தானே சொன்னார்? இல்லை, அந்த நகர்லெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வேலை செய்த இடங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆண்டவர் செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவுக்கு கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இதோ எண்ணி முடியாத அதிசயம், உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு அதிசயங்கள் கொட்டி கிடக்குது. அந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை என்ன செய்ய சொல்கிறார்? இவ்வளவையும் நீ பெற்றுக்கொண்டு பெறாத பிள்ளை போல இன்றைக்கும் நீ இப்படியே நிற்கிற. அம்மா ஐயா ஐயான்னு நீ நின்று கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? என் பெயரால் நீ எப்பொழுது கொடுக்க போகிறாய்? உன்னை வைத்துத்தான் நான் மீட்பு திட்டத்தை செயல்படுத்த போகிறேன். ஆண்டவர் உங்களை செயல்பட அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை உற்று பார்ப்போமா? எல்லாரும் கையை கும்பிடுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை கும்பிட்டு ஆண்டவரை ஒரு விஷயம் உற்று பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். இவர் எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஏதோ நீங்கள் உலகத்தில் மனிதர்களை நோக்கினீர்கள், பணத்தை நோக்கினீர்கள், அதிகாரத்தை நோக்கினீர்கள், உங்களுடைய ஆட்சியாளர்களை நோக்கினீர்கள், இது அவமானத்திற்குரிய பாவங்களை நோக்கினீர்கள். இப்போ ஆண்டவரை உற்று பாருங்கள். சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி மலையிலே காயப்படுத்தப்பட்டீரே, கல்வாரி மலையிலே கரங்களை விரித்து கல்வனை போல கசையடிக்கப்பட்டு காயங்களை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி சாட்சியாய் நின்றீரே. முன்மாதிரியாய் நின்ற உம்மை பின்பற்றி செல்ல எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. ஆண்டவரே, இந்த இறை வார்த்தைகள் எனக்குள்ளே பொங்கி எழும் ஊற்றாக மாறுவதாக. எனக்குள்ளிருந்து செயல்பட முடியாதபடி தவித்து நிற்கிற தூய ஆவியானவரினுடைய செயல்பாடுகள் எனக்குள் வெளிப்பட நான் விரும்புகிறேன். என்னை வெளிப்படாதபடி மூடி மறைக்கிற என் பாவங்களை வெறுத்து தள்ளுகிறேன். என்னை ஆண்டவருடைய சித்தத்திற்கு செயல்பட முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற எல்லா தீமையின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே எனக்குள் இருக்கிற எல்லா தீமைகளே வெளியேறுங்கள். என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக செயல்படாதபடி தடுத்து நிறுத்துகிற தீமையின் தந்திரங்களே இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னையும் இங்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இதோ நம்மை ஆண்டவருடைய அந்த செயல்பாடுகளுக்காக நம்மை அழைத்திருக்கிறார் பிள்ளைகள். எரேமியா நூல், எரேமியாவினுடைய புத்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது இறைவசனத்தில் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்க. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கு முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன்,
மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆண்டவரை அறியாமல் போனால் இந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நமக்கு விழப்போவது தண்டனை. பிரைஸ் தி லார்ட். எசையா புத்தகம் 1:5 நமக்குத்தான் சொல்லுது. எசையாவில் சொன்னது இறைவா இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் திருத்தூதர்கள் அவங்க என்ன செய்தாங்க, நமக்கும் இதுதான் சொல்லப்பட்டது என்று எடுத்துக்கொண்டாங்க, இயேசுவாக மாறினாங்க. 2025 ஆண்டுகள் கழித்து நிற்கிற நாமும் இதை வாசிக்கிற பொழுது நமக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு, நீ இயேசு கிறிஸ்துவை அணிந்துகொள். அணிந்துகொள் என்பது அவரை போல நீங்கள் மாறுங்க, செயல்படுங்க. அப்போ இந்த வார்த்தைகளை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை தாய் வயிற்றில் உருவாக முன்பே அறிந்திருந்தேன். ஆண்டவர் உங்களை அறிந்து வைத்திருந்தாரு. ரெண்டாவது வார்த்தை என்ன வருது பாருங்க, பிறக்க முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை தாயின் கருவிலேயே திருநிலைப்படுத்திட்டாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, மக்களினங்களுக்கு உங்களை எப்படி ஏற்படுத்தினேன்? யாரா ஏற்படுத்துறேன்? இறைவாக்கினராக நான் தான் உன்னை ஏற்படுத்துறேன். அப்போ அத்தாரிட்டி எங்கிருந்து வருது? ஆண்டவரிடமிருந்து உனக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, நாம் ஜெபிச்சா, நீங்கள் ஜெபிச்சா உங்களுக்கு நடக்குமா நடக்காதா? நடக்கும் பிள்ளைகளே. நீங்கள் ஜெபிக்கிற வீரர்களாக மாறணும். இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை பணியில் இணையணும். இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதப்படுத்தும் பணியில் இணையணும். கிறித்துவ பணி, பேப்டிசம்னு சொன்னேன் இல்லையா, அபிஷேகம்னு சொன்னோம் இல்லையா. இந்த அபிஷேகத்தில் என்ன கிடைச்சதுன்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய ஊழியர்களாக குருத்துவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்குமே குருத்துவ அபிஷேகம் பொழியப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்துவம் ஒன்று தான். அது பூமிக்கு வருகிற போது ரெண்டாக பிரியுது. எதுக்காக ரெண்டாக பிரியுது? செயல்பாட்டுக்காக ரெண்டாக பிரியுது. மற்றபடி நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ஒரே குருத்துவத்தில் பங்கெடுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த பொது குருத்துவத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அங்கே தான் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அங்கிருந்து தான் கடவுள் எங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாருங்க? இந்த பணிகளை செய்வதற்கு தான் குருவை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறார். குருத்துவ செயல்பாட்டில் நமக்கு இப்படித்தான் நமக்கு சில அடையாளங்கள் மாற்றப்படுது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாத பணிகளில் நம்ம எல்லாருமே இணைந்து செயல்படணும். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை இருகரம் விரித்து அழைத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த பணியை நம்ம ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், இப்போ நம்ம உலகத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இந்த தியானங்கள் இந்த நாட்களில் முடிந்த உடனேயும் நீங்கள் மீண்டும் ஊருக்குள்ளே போவீங்க. அப்போ அந்த ஊருக்குள்ளே போன உடனே நீங்கள் ஊரை பார்த்துட்டு, ஊரில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்திடக்கூடாது? அந்த பக்கம் தாவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அங்கே தான் நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உப்பாயிரு ஒளியாயிரு. எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் உப்பா ஒளியா நீங்கள் தனியாக நிற்கணும். திருமுழுக்கு யோவானை போல, திருத்தூதர்களை போல. எல்லாரும் சொன்னாங்க, திருத்தூதர்களை அடித்து நைய புடைத்து கொண்டு வந்து சபையில் நிப்பாட்டி, இதோட முடிச்சுக்கோ, அடி வாங்கினதோடு ஓடிடு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? சரிங்கங்க, இனிமேல் வாயே திறக்க மாட்டேன், விட்டுருங்க அப்படி சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஐயா முடியாது, அது நீ இன்னும் நாள் வேணால் அடி வேணாலும் அடிச்சுக்கோ, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்போ நீங்கள் உலகத்துக்குள்ளே போய் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? ஆண்டவரை இயேசுவை பார்த்துட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்களை பார்க்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இயேசுவை அணிந்திருக்கிறீர்கள். உங்ககிட்டேருந்து இயேசு தான் வெளியில் போகணும். இயேசுவினுடைய அடையாளங்கள். நீங்கள் ஓனாய்கிட்ட போகும்போது ஓனாயா நீ மாறிடாத. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஆனாவனா பேசினாங்க, பைப்படியில் சண்டை வரும், ரேஷன் கடையில் சண்டை வரும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஓனாயா மாறிடணுமா? அவர் கதை சொல்லுவல்ல, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் குடிச்சிட்டு அடித்து போட்டார், பிள்ளைகள் எல்லாம் குடிச்சிட்டு அடிச்சிட்டாரு. சரி ஆறுதல் சொல்லலாமேன்னு வீட்டுக்கு போனேன். அந்த அக்கா கொண்டையை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துச்சு. உட்காந்துட்டு பேச ஆரம்பித்தேன். என்னக்கா அப்படி அடிச்சிட்டாராமே? கவலைப்படாதீங்கக்கா, ஆண்டவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு சாமி? ஆண்டவர் எங்கே இருக்கிறார் பிரதர்?
நான் அப்போ பிரதராக இருந்தேன். பிரதர் எங்கே இருக்கிறார் ஆண்டவர், ஆண்டவர் இருந்தால் அப்படி பார்ப்பாரா, எங்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரா, அப்படி இப்படின்னு அவங்க கஷ்டத்தில் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஆறுதல் நான் படுத்திகிட்டே இருந்தேன் பாருங்க. உள்ளே குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற மனுஷன் அவன் அவனாவில் அள்ளி அள்ளி கொட்டினான். ஏண்டேங்க கா இந்த அம்மா இங்கேருந்து காஞ்சாச்சாவில் அள்ளி கொட்டுச்சு. நான் உட்காந்துருக்கிறேன்னு கூட அந்த அம்மாவுக்கு பார்க்க முடியல, கண்கள் மறைக்கப்பட்டுருச்சு. பார்த்தீங்களா, ஏண்டாங்கள் அப்படி இங்கேருந்து அள்ளி கொட்டு. நான் கொஞ்ச நேரம் என்னால் உட்கார முடியல, ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் கடுமையாக இருந்ததுனால நான் சொன்னேன், அக்கா அப்படி பேசக்கூடாதுக்கா. யாருக்கா அப்போ குடிச்சிருக்கிறான்னு கேட்டேன். குடித்தவன் 2 வார்த்தை பேசுகிறான், குடிக்காத நீ 4 வார்த்தை பேசுறியாக்கா. நமக்கு அந்த மாதிரி நேரத்தில் அப்படி தான் ஆயிடுது இல்லையா, மதி மயங்குறோன்னு சொல்கிறல்ல. பாருங்கள், சண்டை போடும்போது சண்டைக்காரங்க பக்கத்தில் தானே நிற்பாங்க, ஆனால் சத்தம் எப்படி இருக்கும், 7 வீட்டு கேட்குற மாதிரி கத்துவோம். ஏன் இங்கே தானே இருக்கு, இந்த பாரு வாயை உடச்சிருவேன், பல்ல உடச்சிருவேன் அப்படின்னு மெதுவாக பேசுகிறோமா? ஏன் அந்த நேரம் நம்ம சத்தமாக கத்துறோம்? நாம் ஆள் தான் பக்கத்தில் நிற்கிறோம், மனசு தூரமாக நிற்கிது, அதனால தான் கத்துறோம். நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டேன், அதனால தான் கத்துறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இந்த மாதிரி அவங்க டேர்னை நீங்கள் எடுக்கக்கூடாது, நீ இயேசுவோட அடையாளமாக நிற்கணும். அப்போ தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அவன் குண்டை தூக்கி என் தலையில் போட்டான். யாருக்கிட்ட அடி பேசிக்கிட்டு இருக்கிற, அவனா இவன்னா? அவன் யாரை சொன்னான்னு எனக்கு தெரியாது, நான் உடனே அங்கேயே தூக்கிட்டேன். ஐயோ ஆளை விடப்பா நீ. தேவ பிள்ளைகளே, நன்மை செய்கிற இடத்துல தான் பாவங்களுக்கு வழிகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஓடுகிற பிள்ளைகள் தான் கீழே விழுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் ஓடக்கூடாது, நான் படுத்துக்கிறேன்னா ஆண்டவருக்கு அவமானம். ஆண்டவர் செயல்படாத விசுவாசம் செத்த மனுஷங்களோட கடவுள் வேலை செய்கிறதில்ல, உயிரோடு இருக்கிற பிள்ளைகளோட தான் ஆண்டவர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ பாவத்தினால் விளைகிற தோல்வியை குறித்து கவலைப்படாத, அது ஆண்டவர் மன்னிச்சு விடுவார். அதுக்காக உங்களை போய் பாவம் செய்ய சொல்லலை. நீங்கள் ஓடும்போது ஒருவேளை தடுக்கி விழுவீர்கள், கவலைப்படாதீங்க. ஆனால் ஓடாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை கண்முன் வைத்து ஓடுவதற்கு தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாவம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஆன்மீக குருட்டு நிலை ஏற்படுத்துது. பாவத்தை பற்றி உங்களுக்கு டாக் கொடுப்பாங்க பாருங்கள். பாவம் என்ன சொல்லுது பாருங்கள், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். யாரை பற்றி சொல்கிறாரு? பரிசேயர் சதுசேயர்களை காட்டி சொல்கிறார், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ரிச்சுவலையும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, எல்லா வழிபாட்டையும் ஆன்மீக காரியத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டாங்க. அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர். அதனால தான் நீ என்ன செய், நீ குருட்டு வழிகாட்டியாக இருந்துடாத, நீங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக மாறுங்க, ஞானத்தோடு செயல்படுங்க. சாலமணி ஞான நூல் 7:28 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஞானம் இருக்குதா இல்லையா? ஞானம் இருக்குதா இல்லையா? இப்போ நான் பிரியாணி வைக்கணும், நீங்கள் சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றி அதில் பட்டையை போடு, கிராம போடு, அந்த அந்த ரேக்கில் இருக்கிற கடுகு கொஞ்சம் அள்ளி போடு, அந்த உளுந்து கொஞ்சம் அள்ளி போடு, எல்லாத்தையும் போட்டால் பிரியாணி வருமா? ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், அவர் நல்லா அருமையாக சமைப்பார். அவர் ஒய்ஃபு கேட்டாங்களாம், யோ என்னப்பா நீ போடுறது தான்ப்பா நானும் போடுறேன், அப்போ உன் சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டாக இருக்கேப்பா, எப்படிப்பா அப்படின்னார. அப்போ அதில் ஏதோ ஒன்று என்ன செய்யுது, எல்லாம் கரெக்டாக போட்டாலும் அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக பிஞ்சு கூட போய் குறைஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு மாறிக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போது சரியான அளவீடில் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அடுத்த நாளைக்கு பிரியாணி போடுவாங்க போல் இருக்குது. பிரியாணிக்குள்ளே போயிடாதீங்க, ஆண்டவருக்குள்ளே நில்லுங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். பிரியாணிக்குள்ளே போனவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே வரணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சரியாக செய்யுங்க. மோசையை பற்றி நல்ல மனுஷன் பாருங்களேன், அந்த மனுஷன் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார் பிள்ளைகளை.
20வது எண்ணிக்கை நூலில் இருக்குது, படித்து பாருங்கள். அவர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், தடவை போய் இந்த கட்டை எடுத்து போய் பாறை அடியா அப்படின்னார். அடித்தார், தண்ணி வந்துச்சு. 2வது தடவையும் மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. 2வது தடவை என்ன சொன்னார்? அந்த பாறை இடத்துல பேசுன்னாரு. இவர் என்ன பண்ணார்? போய் கோவத்தில், ஏண்டா இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முடியுமாடா, அறிவட்ட பயிர்கள் வந்து பாருங்கடா இங்கே அப்படி கோவத்தில் பொங்கி என்ன செய்ய சொன்னாரோ அதை மறந்துட்டு கோவத்தில் கட்டை எடுத்து 2 அடி அடிச்சு விட்டார். கடவுள் என்ன பண்ணார் பாருங்க, அவரை கூப்பிட்டு, நான் தூயவராய் விளங்கி கொண்டு இருக்கிறேன், நீ அதை கெடுத்துட்ட. அந்த வார்த்தைகளை போய் படித்து பாருங்களேன். நான் தூயவராய் விளங்கும்படி உங்ககிட்ட சொன்ன காரியத்தை நீ செய்யலை. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லி அதை நம்ம சரியாக செய்யலைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவரை பழித்துரைக்கிறோம். நம்ம கோயிலுக்கு வராதவங்க அவமானப்படுத்துகிறவங்க தான் அவங்கள அவசங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறோம். இல்லை, கடவுளோடு நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் சொல்கிறத செய்யாமல் வேற ஒன்றை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அவருடைய தூய்மைக்கு பங்கம் விளைவிக்கிறோம். அப்போ தான் நம்ம பாவம் செய்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒன்றை செய்துட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எதை செய்கிறோமோ அதை சரியாய் செய்ய ஞானம் கேட்டு செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, உலகின் தெய்வம். நீங்கள் வீட்டுக்குள்ளே வெளியில் போன உடனே சாயந்தரம் போய் வீட்டில் பார்ப்பீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க, இந்த உலகத்தின் தெய்வம் எப்படியெல்லாம் ஆடுறான்னு பாருங்கள். நீங்கள் சொல்லிக்கிட்டே போகணும், இங்கே எனக்கு வேலை நிறைய இருக்குது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே போகணும். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. அவங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை. தூயாவியானவருடைய சிறப்பு அந்த கனிகளிலிருந்து வரக்கூடிய வரங்கள் இல்லை. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தங்கள் அறிவை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி எல்லாமே சரியாக இருப்பதை போல் தெரிந்தாலும் நற்செய்தி ஒளி எழும்ப முடியல. ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை என்னைய இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. இங்கே குருக்களாகிய நாங்கள் இணைந்து இந்த நற்செய்தி பெருவிழாவில் உங்கள்கிட்ட கொடுக்கறது, செய்கிறது, ஆண்டவர் செயல்படுத்துறது எல்லாமே என்ன அப்படின்னா, நீங்களும் எழுந்து ஆண்டவருடைய சாட்சியாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு அபிஷேக பாடலை பாடி, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கன்னு கேட்க போகிறோம். சகோதரர் பாடுகிற போது அந்த அக்கினியானவர் அந்த திருத்தூதர்களை நிறைத்து அபிஷேகித்து அவர்கள் என்ன செய்தார்? ஓடி போய் நீங்கள் போய் நான் அடுத்த வாரம் வாங்க, பூசைக்கு வாங்க, ஜெபக்கூடத்துக்கு வாங்க, இது வரைக்கும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க? போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்லலை. இதுக்கு மேலே உனக்கு தூக்கம் கிடையாது, ஓடு. அதுக்கப்புறம் அவங்க ஓடினார்கள். இதோ ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வார்த்தைக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வாசிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? அன்னை மரியாளுக்கு எதிராக பேசுகிறாங்க, திருத்தூதர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, தங்களுடைய அறிவை முன்னாடி வைக்கிறாங்க. பாருங்கள், தயவு செய்து பைபிள் வாசிக்கிற நீங்கள் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு உங்களை இங்கேயே வச்சு ஏமாற்றிடுவான். ஆண்டவர் எதையெல்லாம் கையில் எடுக்கிறாரோ அதையே தான் பிசாசு எடுக்கிறான். இன்றைக்கி பைபிள் வாசிக்கிற நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் எங்கே வருது? அன்னை மரியாள் இடத்துல வருது, இன்னும் நம்மளுடைய திருச்சபை மேலே வருது, திருச்சபை வழிகாட்டுகிற விதங்களில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் டீவியேட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பாடலை பாடுவோமா? எல்லோரும் சேர்ந்து பாடி, அபிஷேக வல்லமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, இதோ வந்த பிள்ளைகள் எல்லோரும் எங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே வந்திருக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் பலவீனத்தை தாங்கி செல்லாதபடி உம்முடைய பேரிரக்கம் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிற நேரம். இதோ நீங்கள் கேளுங்க, உங்கள் பலவீனம் என்னன்னு தெரியும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடி உங்கள் பலவீனத்தை எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை நிரப்பணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இயேசுவின் வல்லமை நிரப்பட்டும்.
அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஆண்டவர் உங்கள் மீது அபிஷேக தண்ணீரை தெளித்து ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆண்டவர் உங்கள் மீது திருமுழுக்கின் ஆற்றலை பொழிந்தவர். இப்பொழுது அந்த அபிஷேக ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஆசீர்வாத வல்லமை உங்களை நிரப்புகிறது. இதோ நீ திருமுழுக்கிலே அபிஷேகப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் உன்னை மீண்டும் புதுப்படைப்பாய் மாற்றுகிறார். புதுப்பிறப்பிலே ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வந்தவர். உன்னை மீட்டெடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இதோ உன்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார். இதோ உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் கழுவப்படுகிறது. தெய்வீக அக்கினியின் அபிஷேக வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசுவினுடைய கிருபைக்காக ஜெபிப்போம். எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. திட்ட தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. திட்ட தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஜீவநதி பாயட்டும். ஆண்டவர் அன்று ஜீவ நீரூற்றாய் பொங்கி எழுந்ததை போல நான் ஜீவ நீரூற்றை உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது இங்கிருக்கிற உங்கள் எல்லோர் மீதும் அந்த ஜீவ நீரூற்றாய் கடந்து வருகிறார். தெய்வம் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தி அவரை பெற்றுக்கொள்வோம், மகிமைப்படுத்துவோம். கார்மேல் ஜெப வேளையில் கை அளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. கண்கள் மூடி எல்லாரும் அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேக வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசுவின் வல்லமை உன்னை தொடுகிறது. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் திருமுழுக்கிலே ஆசீர்வாத கிருபையை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், என் உரிமை பேரு. இதோ உன்னை நான் உயர்த்துவேன்,
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, அபிஷேக வல்லமை பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதற்காய் நன்றி. பிள்ளைகள் பரவச பேச்சு பேசுவதற்காய் நன்றி. அபிஷேக வல்லமைக்காய் நன்றி. ஆற்றலை புதுப்பிப்பதற்காய் நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. பெருமையை மாற்றுகிறவரே, இரக்கத்தை பொழிகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கரங்களை மார்பிலே வைத்து உங்களுடைய வெறுமையெல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர், இதோ இந்த இடத்துல உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை அவர் கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறவர், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற பரிசுத்த தேவன் அவர். இதோ இந்த நாட்களில் நடக்கிற இந்த பெருவிழாவின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாது அந்த பெருவிழாவின் மகிழ்ச்சியே நீயாக மாறப்போகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த இரக்கமும் கிருபையும் இன்று பிள்ளைகளை நிரப்பியதற்காய் நன்றி. இதோ எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஆசீர்வாதம். அன்று மோசே ஜெபித்த பொழுது 70 பேரை நீர் நிறைத்து ஆசீர்வதித்தீரப்பா. அதே போல இந்த பிள்ளைகளை நீர் இந்த இடத்திலே நிறைத்தமைக்காக நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளுக்கு நீர் திட்டங்களை கொடுக்க போவதற்காகவும் அந்த திட்டங்களை பிள்ளைகள் எடுத்து செயல்படுத்த ஆற்றல் அளிக்க போவதற்காகவும் நன்றி கூறி பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட இருக்கிற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காகவே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உலகம் படிக்கிடுவோம் மாண்பியர் கீதம். மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க